இது கெட்டியா பிழைச்ச கை. ஆயில் ரேகையில சிறு வயதிலேயே 3 விதமான கண்டங்கள் வந்து தப்பிச்சிங்க. அறிவுல ரோசக்காரன், கூடுதலையான அறிவா ஒருத்தனை ஏமாத்த போறதில்லை. உங்க போற பாதையத்தான் நீங்க பார்ப்பீங்க, அடுத்தவன் பாதையை கவனிக்க மாட்டீங்க. இது உங்களுக்கு இறுதிக ரேகை. இது சுக்கிரமேடு. கூறிய சொத்து இருந்தாலும் ஆதிய முதல் இருந்தாலும் அவ்வளவு ரேகையில் சரி இல்லை. இதுதான் உங்களுக்கு வெற்றி. ஆள்காட்டி விரல். நீங்கள் என்னைக்கு அதட்டும் பெலிக்கூட்டி. ஊராருக்கு நல்ல மகம், உற்றவருக்கு செல்ல புள்ள, பெற்றவர்களுக்கு நல்லவன் தான். நீ பிரத்தியாருக்கு தங்கம்தான். 1000 போடுறாம 1000 போட்டி இருந்தாலும் 8 நிற்கும், உங்ககிட்ட வராது. ஆனால் கண் திஷ்டி தொழில் முயற்சியில எத்தனை பேர் போராமல் இருந்தாலும் போட்டி இருந்தாலும் உங்களை அசைக்க முடியாது. நீங்கள் என்னைக்கும் ஓனராக இருக்கலாம், முதலாளியாக இருக்கலாம், உத்தயத்தில் இருக்கலாம், கெவிருது முடி சம்பளம் அவங்க வாங்கக்கூட அதிர்ஷ்டமான கை. நீங்கள் படிப்பை கூட எதிர்பார்க்கலை. உங்கள் பகரான ஜெயல் வெற்றி. இன்னைக்கு எங்கே போனாலும் அம்சத்தோடு இருப்பீங்க. உங்கள் மாலை தார வகையில் உங்கள் மாலை முடிஞ்ச மங்க உங்களோட சூப்பரா. அந்த அம்மாவை கொண்டு உங்களுக்கு அமைப்பு ரொம்ப உண்டு. எந்த மிதி மிதிச்சாலும் சரி, உங்கள் மாலையிட்ட அம்மா உங்களுக்கு மதிப்பான ஒரு அதிர்ஷ்டசாலி. மாமிய சொத்தை நீங்கள் ஆசைப்படுவியோளோ படலையோ உங்களுக்கு மதிப்பு ரொம்ப இருக்கு. இன்னைக்கு உங்களை 4 நிமிஷம் பார்க்காட்ட எப்போ வருவார் அப்படின்னு நினைக்கிற ஒரு அதிகாரம் இருக்கு. நல்லா இருக்கப்பா. கண் திஷ்டி இருக்கு. ஒரு சக்கரை மட்டும் வாங்கி வை, வேற எந்த குறையும் இல்லை. சரி, மக்கள் செல்வாக்கும் மனைவி செல்வாக்கும் மக்களுடைய ராசி அமைப்பு உங்களோட அடுத்த ஸ்தானத்தில் இருப்பாங்க. கிளிக்கு பிறந்துட்டு நிகமுன்னு போகாது. ஆம்பளைக்கு சொல்லாது. மக்கள் ராசி இருக்கு. எத்தனைன்னு சொல்லுங்க. இவருடைய உத்தயம் தான் சொன்னோம் இல்லப்போ. சர்க்காரு உத்தயத்துக்கு அதிகாரியா இருந்துட்டாலும் அமைப்புள்ள மன்னன் தான். நல்ல மேடேறி வர வேண்டிய லோகத்தில் இருக்கு. இந்த கை என்னைக்கு குறையாது. புரியவே இல்லை. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்ப அவர் வந்து ஓனரா கூட இருக்காரு. என்ன இதுக்கு கூடியமான அதிர்ஷ்டமான தொழில் முயற்சியில் இருக்கிறாரு. உத்தியோகத்தில் இருக்கிறாரு. கீழே இறக்கி விடுறாரு. தொழில் பண்றாரு. என்ன தொழில் சொல்லுங்க. கல்வி தந்தையா இருக்கிறான். இங்க பாருங்க, பிசினஸ் 10 பேருக்கு அனுமதியானவர்னா புரிஞ்சுக்கிறோம். தொழில் பண்றாரு. என்ன தொழில் பண்றாரு சொல்லுங்க. தொழில் முயற்சியிலேயே இன்னைக்கு ஒரு கம்பெனியோ ஒரு முக்கியமான காரியத்துகளுக்கு இவர் செயல்பட்டு அத்தனை பேருக்கு இவர் வாத்தியார் மாதிரி காலத்தை இழுத்து ஓட்டிட்டு வரார். எல்லா விஷயத்திலையும் உங்க கருத்தை கொண்டு ஹோட்டல்ல வேலை செய்றீங்க, வாத்தியாருங்கறாங்க. எப்படி எது இருந்தாலும் வில்லாதி வில்லன்னு சொல்லிட்டு சகமச்ச கையை தந்தரகாரன் 10 பேருக்கு அனுமதியான கையை வெளிநாடு போற மாதிரி இந்த கையை எல்லாம் சகல காரியத்துக்கு நீர் வல்லவன் தான். எங்கேயும் போகலாம், கோவிச்சுக்கிடாதுங்க. இந்த இடத்துல உட்கார்ந்துகிட்ட 4 ரூபா சம்பாதிக்க திறமை இருக்கு. சொல்லுங்க. அந்த அதிகத்தரத்தை நீங்க ஜல்கார் உத்தியமா சல்கார் உத்தியமா இருந்தாலும் சரி, ஜமதான வேலையா இருந்தாலும் சரி, உங்க வாக்குல சரஸ்வதி இருக்கு. எங்க போனாலும் உங்க வாக்கு சொல்லியே சனத்தை நிப்பாட்டலாம், வர வைக்கலாம், போக வைக்கலாம். வெற்றியான கை. அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. பாருங்க பாருங்க, பாருங்க ஐயா, நான் சொல்றேன். நீங்க உளுந்த வடையில சக்கரை சொல்லு காட்டுறேன். பாத்துருக்கேங்க. சந்தோஷம். எங்க மவளை காணா